Hi students, in the video நாம semester 10th standard science public exam 2025 கான 3-day study plan என்னங்கறத நாம பார்க்க போறோம். So day 1 நீங்க session 1 நீங்க படிக்க வேண்டிய lessons physics lesson 1 3 6 அதுல இருக்கக்கூடிய எல்லா 1 marks 2 marks 4 marks and 7 marks எல்லாமே நீங்க படிச்சிரணும். So sometimes 2 marks 4 marks கேட்கலாம், 4 marks 7 marks கேட்கலாம். ஸோ எந்த கொஷினை எதில் கேட்பாங்கன்னே தெரியாது. ஸோ நீங்கள் படிக்கிறப்பவே எல்லாத்தையும் சேர்த்து படிச்சிடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செஷன் 2 ஃபிசிக்ஸ் லெசன் 2 4 5 இது எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்க மாதிரி ஆல் 1 marks 2 marks 4 marks 7 marks எல்லாம் படித்து முடிச்சுட்டு ப்ராப்ளம் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைமில் ப்ராப்ளம் பாருங்கள். இல்லை மேம் நாங்கள் ப்ராப்ளம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேணாம், மற்ற லெசன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணுன்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். செஷன் 3 பயாலஜி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லெசன் 21 12 and 13 அதில் இருக்கக்கூடிய ஆல் 1 marks 2 marks 4 marks and 7 marks எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு டைமும் சொல்லலை. ஸோ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த லெசனில் எல்லாத்தையுமே படிச்சிடணும், அது ரொம்ப முக்கியம். அண்ட் செஷன் 4 பயாலஜி லெசன் 22 and 23 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. இதான் டே 1க்கான பிளான். அண்ட் டே 2 செஷன் 1 பயாலஜி லெசன் 14 15 and 20 ஃபுல்லாக படிச்சிடுறீங்க. செஷன் 2 பயாலஜி லெசன் 16 and 17 ஃபுல்லாக படிச்சிடுறீங்க. செஷன் 3 பயாலஜி லெசன் 18 and 19 கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறீங்க. செஷன் 4 கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லெசன் 7 அதில் இருக்கக்கூடிய ஆல் 1 marks 2 marks 4 marks and 7 marks. அடுத்து டே 3 பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி லெசன் 8 9 and 10 அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சிடுறீங்க. அண்ட் செஷன் 2 கெமிஸ்ட்ரி லெசன் 11 ஃபுல்லாக படிச்சுட்டு கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் பார்க்க நினச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைமில் நீங்கள் ப்ராப்ளம் பார்க்கலாம். இல்லை இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இல்லை மேம் நாங்கள் ப்ராப்ளமே பார்க்க மாட்டோம்னா நோ ப்ராப்ளம். பிகாஸ் உங்களுக்கு 6 marksக்கு ப்ராப்ளம் வருது, நீங்கள் அதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடணும்னு நீங்கள் பயந்தீங்கன்னா 6 mark போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு மற்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ நான் சொல்லுவேன். ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த 6 markக்காக ரொம்ப சஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் 1 marks 2 marks 4 marks 7 marksல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது என்னுடைய சஜஷன்ஸ். ஸோ ஈவினிங்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. அண்ட் 6 o'clockலேருந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஈவினிங் 5 o'clockக்குள்ளே முடிக்கலனாலும் ஈவினிங் 6 to 9 நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நைட் 10 o'clockலேருந்து உங்களுடைய ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான 3 days ஸ்டடி பிளான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். அடுத்து உங்களுக்கு சயின்ஸ்க்கு எக்ஸாமுக்கான ப்ராப்ளம் ஐடியாஸ் அண்ட் ஆல்சோ அடுத்து உங்களுக்கு மற்ற வீடியோஸ்க்கான ஐடியாஸும் வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.